ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற உணவு சோளம் தான். சோளம் சாப்பிடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இதுல என்னென்ன நியூட்ரிஷன் இருக்கு, இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோளம் யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது. பொதுவா நம்ம பீச்ல, ரோட் சைட்ல, வீட்லயுமே அதிகமா நம்ம இந்த சோளம் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஒண்ணு பாயில் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ரெண்டு மாதிரி நம்ம அதிகமா சாப்பிடுவோம். முதல்ல சோளம் என்ன மாதிரி உணவு அப்படின்னு கேட்டா, சோளம் ஒரு ஹோல் கிரைன் ஃபுட்டு. அதாவது ரீஃபைண்ட் ஆகாத நேச்சுரலா இருக்கிற ஒரு உணவு. இதுல ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. அதனாலதான் உலகம் முழுக்க இத ஒரு ஹெல்த்தி ஸ்டெபிள் ஃபுட்டா யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் சோளத்துல என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குன்னு. சோளத்துல முக்கியமா இருக்கிறது கார்போஹைட்ரேட்ஸ். இது நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். ரெண்டாவது ஃபைபர் அதிகமா இருக்கு. இது நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியம். புரோட்டீன் பாடிய ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல இருக்கக்கூடிய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சோளத்துல விட்டமின் ஏ அதிகமா இருக்கு. இது நம்மளோட பார்வையை கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சோளத்துல பொட்டாசியம், மெக்னீசியம் அதிகமா இருக்கு. இது நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் சேர்ந்துதான் சோளத்தை ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டா மாற்றுது. அடுத்தது சோளம் சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது நமக்கு எனர்ஜி அதிகரிக்கும். சோளம் ஒரு நல்ல கார்போஹைட்ரேட் சோர்ஸ். அதனாலதான் நம்ம இதை சாப்பிட்ட உடனேயே நமக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகும். காலை நேரத்துல நீங்க சோளம் சாப்பிட்டீங்கன்னா அன்னைய நாள் முழுக்க நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது டைஜஷன் நல்லா இருக்கும். சோளத்துல ஃபைபர் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் குறையும். கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தா இதை ரெகுலரா சாப்பிட்டா நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். மூணாவது வெயிட் லாஸுக்கு உதவுமா? இது ரொம்ப பேர் கேட்கிற கொஸ்டின். சோளம் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், ஹெல்ப் பண்ணும். இதை சாப்பிடுறதுனால நமக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். சோளம் ஒரு ஹை ஃபைபர் ஃபுட்டு. அதனால நீங்க சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஒரு நிறைவான ஃபீலை கொடுக்கும். இதனால நீங்க அதிகமா சாப்பிட மாட்டீங்க. இது நம்ம வெயிட் லாஸுக்கான முக்கிய காரணம். ஆனா நீங்க இந்த சோளத்தை பட்டரோ, சீஸோ, இல்ல மசாலாவோ சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதிகமா சாப்பிட்டுருவீங்க. இது வெயிட் கெயினுக்கு தான் வழிவகுக்கும். சோ சிம்பிளா பாயில் பண்ணி சாப்பிடுங்க, இல்லைன்னா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. சோ அதுல எதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடாதீங்க. நான்காவது